ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பத்திரப்பதிவுத்துறை தலைவரிடமிருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வெளியே இருக்குது. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதாவது தைப்பொங்கலை முன்னிட்டு 18/1/2024 முதல் 31/1/2024 வரை சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு என வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அரசு செயலாளர் தகவல். 18ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா நாட்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது எவ்வளோ அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம கீழே பார்க்கலாம். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரசு விடுமுறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தைப்பொங்கலை முன்னிட்டு. ஸோ அதன் காரணத்தினால அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரைக்குமே இந்த ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. அதாவது தைப்பொங்கலை அடுத்து வரும் நாட்களில் அதிக அளவில் ஆவணங்கள் பதிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொங்கலை ஒட்டிய விடுமுறை நாட்கள் முடிந்து அடுத்த வேலை நாளான 18/1/2024 அதாவது நாளை முதல் 31/1/2024 வரையிலான காலத்தில் வரும் அனைத்து வேலை நாட்களிலும் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதலாக பதிவு டோக்கன்கள் வழங்குமாறு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளார். ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 டோக்கன்களும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300 டோக்கன்களும் வழங்கப்படும். மேலும் தற்போது வழங்கப்படும் 12 தட்கல் டோக்கன்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்த்தப்படும். ஸோ உண்மையாலுமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். ஸோ யாரெல்லாம் இந்த பொங்கலுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பதிவுக்கு பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, அவங்க ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு சார் பதிவாளர் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னா அந்த ஆஃபீஸ்க்கு 100க்கு பதிலாக 150 டோக்கன்கள் கொடுக்குறாங்க. அதுவே 2 சார் பதிவாளர்கள் இருந்தாங்கன்னா 200க்கு பதிலாக 300 டோக்கன்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லி இப்போது 12 தட்கல் டோக்கன்கள் கொடுத்துட்ருக்காங்க. அதை 20 தட்கல் டோக்கனாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ வைத்திருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் பத்திரப்பதிவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த தேதியில் போய் பதிவு பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.